കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് കോവിൽക്കടവ് കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടി മുൻ ജനറൽ സെക്രട്ടറി സീതാറാം യെച്ചൂരിയുടെ നിര്യാണത്തിന് 1 വർഷം പൂർത്തിയായതിനെ തുടർന്ന് കോവിൽക്കടവിൽ അനുസ്മരണ യോഗം നടത്തി. യോഗത്തിൽ വിവിധ രാഷ്ട്രീയ സാമൂഹ്യ നേതാക്കൾ പങ്കെടുത്തു. സീതാറാം യെച്ചൂരിയുടെ സംഘടനാ പ്രതിഭയും ജനപക്ഷ നിലപാടുകളും രാജ്യത്തിന്റെ പുരോഗതിക്കായി അദ്ദേഹം നടത്തിയ പ്രവർത്തനങ്ങളും നേതാക്കൾ അനുസ്മരിച്ചു. ദേശത്തെ പാർട്ടി പ്രവർത്തകരും അനുശോചനത്തിൽ പങ്കുചേർന്നു. ഇത് രാഷ്ട്രീയം, ഇത് ഇലക്ഷൻ വരാൻ പോകുന്നു. അതുകൊണ്ട് രാഷ്ട്രീയം പറയാൻ വേണ്ടിയാണ് നിങ്ങൾ ആഗോള അയ്യപ്പ സംഗമം നടത്താൻ പോകുന്നത്. ആദ്യത്തെ 4 വർഷം ശബരിമല വികസനത്തിന് വേണ്ടിയിട്ട് മുടക്കിയതെങ്കിൽ ആദ്യത്തെ 4 ശബരിമലയുടെ വികസനത്തിന് വേണ്ടി കൂടുതൽ പണി ചെയ്തിട്ടുള്ളത്. അതുപോലെ ശബരിമലയുടെ ഏറ്റവും വലിയ ഒരു മാസ്റ്റർ പ്ലാൻ തയ്യാറാക്കുന്നതിന്റെ ഭാഗമായിട്ട് നമ്മുടെ കേരളത്തിലല്ല, തമിഴ്നാട്, ആന്ധ്ര சீதாராம் யெச்சூரியின் 1ஆம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய பார்ட்டியினுடைய ஏரியா கமிட்டி மெம்பரும் கோவில்கடவு லோக்கல் கமிட்டி உறுப்பினரும் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தினுடைய ஆரோக்கிய வித்யாபியாச ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனும் ஆகிய மதிப்புக்குரிய தோழியர் கார்த்தியாரி, வரவேற்புக்குரிய லோக்கல் கமிட்டி முருகன் பிரதீப் சார், பார்ட்டியினுடைய ஏரியா கமிட்டி மூத்த தலைவர் மதிப்புக்குரிய தோழர் எஸ் நாகையா, முன்னாள் லோக்கல் கமிட்டி செயலாளர் முகமது ஹுசைன், முன்னாள் முழுக்க பஞ்சாயத்தினுடைய தலைவர் டி.ஆர். சுரேந்திரன், பார்ட்டியினுடைய ஏரியா கமிட்டி மெம்பர் அப்பிச்சி, அது லோக்கல் கமிட்டி மெம்பர்களாகிய ஆனந்தன், ரேவதி, சசி, வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் சிபிஎம்னுடைய மறையூர் ஏரியா கமிட்டி சார்பாக மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நடத்தக்கூடிய மதிப்புரிய தோழர் சிபிஎம்னுடைய முதிர்ந்த தலைவர், கட்சியினுடைய பொலிட் பியூரோ அங்கம், தேசிய செயலாளர் போன்ற பொறுப்புகளை வகித்த மதிப்புக்குரிய சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவு தினம் இன்றுடன் 1 வருடமாகிறது. அவர் கட்சிக்கு செய்த தியாகம் என்பது என்னைக்கும் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியம். அவர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த பூர்வீகமாக கொண்ட தோழர். 1952 சென்னையில் பிறந்தார். ஆந்திரா டெல்லியில் தனது கல்லூரி வாழ்க்கையை முடித்து டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிப்பை முடித்து 1974 மாணவர் சங்கத்தில் சேர்ந்தார். சேர்ந்தவுடனே 1975 கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தோழர் 50 ஆண்டு காலம் தனது கட்சிக்கு வேண்டி உழைத்த உழைப்பு என்று மறக்க முடியாது. JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது இந்திரா காந்திக்கு பதவி இல்லாத காலகட்டத்தில் JNU யூனிவர்சிட்டியில் அவர் மாணவர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது JNU பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார் இந்திரா காந்தி. அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து இந்திரா காந்தியினுடைய வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தை நடத்தி தங்கள் கையில் எழுதி வச்சிருந்த, அதாவது உங்களிடம் பதவி இல்லை, துணைவேந்தராக இருக்க முடியாது, நீங்கள் உடனே ராஜி வைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்திரா காந்தி முன்பாக தன் எழுதிய கடிதத்தை வாசித்து இந்தியாவின் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த இந்திரா காந்தியை கூட JNU பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் பதவியை பறித்த பெருமை. நியூஸ் டெஸ்க் மறையூர் விஷயம்.